ஒரு பயங்கரமான கரும்பு காடுங்க. அந்த கரும்பு காட்டுல இரவு 12 மணி போல ஒருத்தர் நடந்து போறாரு. அவர் எதுக்கு அங்க நடந்து போறாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வீடு அந்த வழியா தான். ஆனா கரும்பு காடு வழியா போனா கிட்ட போயிடலாம் அப்படிங்கறதுனால உள்ள நடந்து போறாருங்க. அப்படி போனவரு மறுநாள் காலையில அந்த கிராமத்துல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கரும்புக்காடு பக்கம் யாருமே இரவு நேரத்துல தயவு செஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு அவ்வளோ பேரையுமே வார்ன் பண்ணுறாருங்க. எதுக்காக அவர் அப்படி வார்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிராம மக்களும் கேட்குறாங்க, ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிற, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. மற்ற எல்லாரும் சொல்லும்போது நான் நம்பலை, ஆனால் நான் நேற்று அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. யாரை அவர் பார்த்துருப்பாரு? அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சு? இவர் கரும்பு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் அங்கே நிற்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. இவரும் யாருடா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு, அம்மா யாருமா நீ அப்படின்னு கேட்டிருக்காரு. பார்த்தா அந்த பொண்ணு பதில் பேசவே இல்லை. அது தலை நிறைய மல்லிகைப்பூவும் வச்சிருக்கு. அப்போ அவர் நினச்சிருக்காரு, யாரோ புருஷன் பொண்டாட்டியோ இல்லை கள்ள தொடர்பில் இருக்கிற யாரோ தனியாக ஒதுங்கிறதுக்காக இந்த கரும்பு தோட்டம் பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கையும் காலுமா பிடிக்கணும்னு சொல்லி நேராக அவங்கள பின் தொடர்றாங்க. அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணை காணும். இதுக்கப்புறம் டக்குன்னு இவர் எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தேடுறாரு. பார்த்தா எதுவுமே தெரில. அப்போ அந்த கரும்பு காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ நடந்து வர்ற சத்தம் இவருக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. யாருடா இது நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறது, நம்மளை ஃபாலோ பண்ணுறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் யாருமே இல்லைங்க. திரும்பி பார்த்துட்டு அடுத்த செகண்ட் நேராக ரோட்டை பார்ப்பாங்க தெரியுமா, அப்படி திரும்பி பார்க்கும்போது இவர் மூஞ்சிக்கு நேராக சிகப்பு புடவை கெட்டிக்கிட்டு முகமெல்லாம் பாதி எரிஞ்ச நிலைமையில ஒரு பொண்ணு அப்படியே நேருக்கு நேர் நிற்காங்க. அந்த இடத்துலையே கையில் ஒரு பை வச்சுருக்காருங்க. அதாவது எப்படின்னா, ஒரு இந்த பிளாஸ்டிக் பைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கூடை பின்னின கூடைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பின்னின கூடை வச்சுருக்காரு. அந்த பின்னின கூடையை கீழே போட்டு அறக்க பறக்க தெரிச்சு ஓடி இருக்காருங்க. வீட்டுக்கு போய் அப்படியே பெருமூச்சு வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் கிராம மக்களையே கூட்டி இவர் இதை எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்போ இதை கேட்ட கிராம மக்களுக்கு இது ஒன்றும் புது கதை கிடையாதுங்க. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், இந்த கிராமத்தில் அந்த கரும்பு தோட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த சம்பவமானது நடந்திருக்கு. அப்போது அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், சீரியஸாக சொல்கிறேங்க, உங்களுடைய ஈரக்குலையே நடுங்கிரும். அந்த லெவலுக்கு ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாத ஒரு கொடூரமான விஷயந்தான் அந்த ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு உண்மையான திகில் சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என்னுடைய பேர் தாங்க ஹரிஷ். நான் இந்த மாதிரி நிறைய திகில் அமானுஷ்ய சம்பவங்களை ஃபுல்லாக உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் இப்போவே எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பொன்னான கையை யூஸ் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது போக நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த டைமில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் எந்தெந்த ஊரில் எந்தெந்த டைமில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க, இப்போ என்ன நடந்துச்சு, என்ன ஏது, இந்த சம்பவத்து மூலமாக பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படிங்கிற எல்லா திடுக்கிடும் உண்மைகளையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். திருச்சி மாவட்டம் பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்திருக்குங்க. அந்த கிராமத்தில் பல ஏக்கர் பரப்பளவுக்கு கரும்பு தோட்டமானது இருந்திருக்கு. அந்த கரும்பு தோட்டத்தில் பகல் டைம் எல்லாருமே விவசாயிகள் எல்லாரும் போய் வேலை பார்ப்பாங்க. அது போக கூலி வேலைக்குமே அந்த கரும்பு தோட்டத்துக்கு போவாங்க. அந்த வாழ்வாதாரமே அந்த கரும்பு தோட்டத்தை நம்பி இருக்கு. ஆனால் அதே பகலில் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த கரும்பு தோட்டத்தில் இரவு நேரத்தில் யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்கங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே ஒரு பொண்ணுங்க. என்னடா சொல்கிற, பொண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், நீங்கள் கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க தெரியுமா, அந்த அமானுஷ்ய பேய் தான் காரணம். அது அந்த கரும்பு தோட்டத்தில் இரவு நேரத்தில் வர்ற எல்லாரையுமே ரொம்பவுமே கொடூரமான நிலைமையில பயன்படுத்துறதா இருக்கட்டும். அது போக அவங்க குடும்பம் அதுக்கப்புறம் பல தடங்கங்கள்லாம் அவங்க குடும்பத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒருத்தர் 2 பேருக்கு இல்லைங்க,
பல பேருக்கு, பல பெண்கள், பல ஆண்கள், இது எல்லாத்துக்குமே இந்த சம்பவமானது நடந்திருக்குங்க. சரி, இப்போ ஒரு அமானுஷ்யம் அந்த கிராமத்தில் இருக்குன்னு தெரியுது, இப்போ ஏதாவது சாமியார்களை வச்சு அதை இது பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதையுமே அந்த கிராம மக்கள் முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. பட் என்ன தான் பண்ணாலுமே அந்த ஆத்மா அதே இடத்துல அப்படியே தாங்க இருக்குதான், பல பேரை பயமுறுத்திட்டு தாங்க இருக்குதான். இதுக்கப்புறமும் சரி, இந்த கிராமத்தில் இன்னும் சில பேருக்கு இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, அது எப்படி ஆத்மா இதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கும், இந்த கிராம மக்கள் எல்லாருமே பைத்தியக்காரங்களாக இருக்காங்கன்னு சொல்லி யார் நம்மளை மாதிரியான ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்கெல்லாம் வந்து இது மேலே நம்பிக்கையே இல்லாமல் தாங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு விவசாயி, அவருடைய பேர் தான் முருகன். அவருமே இது மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இந்த ஊரில் சொல்லக்கூடிய ஒரு கட்டுக்கதையாக தான் இந்த கதையை வந்து அவர் பார்த்துருக்காருங்க. இப்போ இந்த முருகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள அந்த கிராமத்தில் உள்ள விவசாயி. ஆனால் இவர் கரும்பு தோட்டத்து விவசாயி கிடையாது, இவர் அது பக்கத்தில் உள்ள வேற ஒரு தோட்டத்து விவசாயிங்க. இப்போ இவருடைய குடும்பம்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு மகன் இருக்காங்க மற்றும் மனைவி இருக்காங்க. 3 பேர் தான், அப்பா அம்மா யாருமே கிடையாது, எல்லாரும் இறந்துட்டாங்க. இந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு விவசாயத்தை குல தொழிலாக கொண்ட ஒரு குடும்பம் தான் இந்த முருகனுடைய குடும்பங்க. இப்போ இந்த கரும்பு தோட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. இந்த கரும்பு தோட்டம் எப்படின்னா பல ஏக்கர் பரப்பளவில் இருக்கும். கரும்பு எல்லாம் நம்மளுடைய ஹைட் அதிகமாக அவ்வளோ கரும்பு விளைஞ்சு இருக்குங்க. உள்ள ஆட்கள் போனாலே ஆட்களுடைய ஹைட் அதிகமாக கரும்பு தோட்டம் தான் இருக்கும். சின்ன வழிப்பாதை தாங்க இருக்குமா, அங்கங்கே வழிப்பாதைகள் இருக்கும். ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு தாங்க கேப்பே இருக்குமா. அந்த வழியாக கிராமத்து மக்கள் அதை ஒரு பாதையாகவுமே யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பழைய பால் அடைஞ்ச கிணறும் இருந்திருக்கு. அது போக ஒரு சின்ன மோட்டர் ரூமுங்க, அதாவது பம்பு செட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஃபுல் ஃபோர்ஸில் அந்த தண்ணி எல்லாமே வந்து ஒரு தொட்டிக்குள்ளே அடிக்கும். அந்த தொட்டியிலேருந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து அந்த வயலுக்கு பாஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு பம்பு செட்டுமே அந்த ஒரு கரும்பு தோட்டத்தில் வந்து இருந்திருக்குங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகனுக்கு வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இந்த ஒரு கரும்பு தோட்டத்து ஆவி மேலே நம்பிக்கை இல்லை. எல்லாரும் வந்து சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்கிறாங்க, இந்த கரும்பு தோட்டத்தை யாருமே வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முதலாளியே கட்டி விட்ட ஒரு கட்டுக்கதை அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த கரும்பு தோட்டத்தை நம்பி தான் அவங்க ஃபேமிலி எல்லாமே இருக்குது. பெரிய ஒரு பணக்கார ஃபேமிலி அந்த முதலாளியோட ஃபேமிலி. இப்போ ஏக்கர் கணக்கில் கரும்பு தோட்டம்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பணம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து பேய் இருக்குன்னு சொல்லி அவர் கிளப்பி விட்டுட்டுருக்காரு. எதுவும் ஃபேக்ட்ரிக்காரன் வந்து வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கட்டுக்கதையை கிளப்பி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த முருகன் வந்து ஊருக்குள்ளே வந்து கிளப்பி விடுறாரு. அவராகவே வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் வந்து இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் கரும்பு தோட்டத்துக்கு போனார் தெரியுமாங்க, அவருடைய பேர் வந்து வேல்ராஜுங்க. இந்த முருகனுடைய நண்பன் தான் வேல்ராஜும். இப்போது இந்த முருகனுக்கு எப்படி இந்த சம்பவத்தின் மேலே நம்பிக்கை சுத்தமாக இல்லையோ அதே மாதிரி தாங்க வேல்ராஜுக்கும் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. இந்த கரும்பு தோட்டத்து ஆத்மாவை பற்றி அவருக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால தான் அவர் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தவர் நம்ம ஏன் கரும்பு தோட்டம் வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக கரும்பு தோட்டத்துக்கு போயிருக்காரு. அப்போ தான் அவர் வாழ்க்கையில் இந்த ஒரு கொடூரமான அமானுஷ சம்பவம் நடந்திருக்கு. அந்த இடத்துலயே பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஓடி வீட்டுக்கு போயிருக்காரு. மறுநாள் கிராம மக்களை கூப்பிட்டு இது உண்மைதான், நான் நம்புறேன், யாருமே இனிமேல் கரும்பு தோட்டம் பக்கம் போவாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட முருகன் நேராக வேல்ராஜ் கிட்ட போறாரு. டேய் மாப்பிள்ள, என்னடா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊருக்காரங்களை ஃபுல்லாக முட்டாப்பயக்கலாக இருக்கானு பார்த்தீங்கன்னா நீயே ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்குறாரு முருகன். அதுக்கு வேல்ராஜ், மாப்பிள்ள நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், ஏன் உன்னோட உருப்படி அதிகமாக இருந்தேன் இந்த விஷயத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல். ஆனால் என் கண்ணால் பார்த்தேன்டா, என்னால் இன்னும் வரை அதை நம்ப முடியல. அந்த பேய் எப்படி தெரியுமா இருந்துச்சுன்னதுக்கு இந்த முருகன் இருந்துட்டு என்னடா பேய் பிசாசுன்றடக, என்ன நீ சொல்லு நான் கேட்கேன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, தலை நிறைய மல்லிகை பூவாங்க, சிகப்பு கலர் சேரீ, அங்கங்கே சேரீ கிழிஞ்சிருக்கான், அந்த பொண்ணுடைய உடம்புல அங்கங்கே ரத்தம் வருதாங்க, அது போக மூஞ்சில் பாதிக்கிட்ட எரிஞ்சு போய் இருக்குதாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூர நிலைமையில்
1 இன்ச் கேப்பில் நான் அந்த ஆத்மாவை பார்த்தேன். அந்த இடத்துல என்னை பின்தொடர்ந்து ஓடி வந்துச்சு. கொலுசு சவுண்டு கேட்டுச்சு. கரும்புகள்லாம் என்னை நோக்கி வந்து அப்படியே கீழே கீழே விழுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல நான் எப்படியாவது உயிரோடு போனால் மட்டும் போதும் அப்படின்னு மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. வேறு எதுவுமே என் மைண்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்ராஜ் சொல்கிறாரு. இப்போ ஒருத்தர் பேசும்போதே அந்த பேச்சுலேயே அவர் அந்த விஷயத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும்லாங்க. அந்த மாதிரி அவர் பேசும்போதே முருகனுக்கு தெரியுது இவன் பொய் சொல்லலை அப்படிங்கிறது. ஏன்னா அவர் பேசும்போதே அப்படியே படபடப்பில் பேசுகிறாருங்க. அவ்வளோ படபடப்பாகுது அவருக்கு. அப்போது இவன் சொல்கிறது ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி முருகனுக்கே ஒரு வகையான டவுட்டானது ஏற்படுதுங்க. இப்போ முருகன் என்ன சொல்கிறாருன்னா, சரிடா வேலு, நான் வந்து இப்போ அந்த கரும்பு தோட்டத்துக்கு போகிறேன்னு வாங்கிட்ட நான் சொல்கிறேன், நீ என்னை விடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேலு இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, அதுக்கு என்னடா இப்போ போடா அப்படிங்கிறாங்க. இப்போ போடான்னா ஏன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ சுமார் 50 பேர்கிட்ட அந்த கரும்பு தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள். அப்போது இந்த டைமில் கரும்பு தோட்டத்தில் தான் எல்லோரும் வேலை பார்ப்பாங்க கிராமத்தில் மேக்ஸிமம். நீ போ அப்படிங்காங்க. ஆனால் அந்த முருகன் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படி கேட்கல, நான் இன்னைக்கு நைட்டு கரும்பு தோட்டத்துக்கு போகிறேன்னு நான் உன்ட்ட சொல்கிறேன், நீ நம்புவியா அப்படிங்கிறாங்க. அப்போ வேல்ராஜ் இருந்துட்டு, மச்சான் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்குறியா மாட்டியா எனக்கு தெரியாது, ஆனால் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேளு, அங்கே மட்டும் போயிடாத அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு வேறு வேலை இல்லை, நான் நைட்டு தூங்க போகிறேன்டா, அங்கே எதுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு முருகன் வேல்ராஜ்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அப்போ வேல்ராஜுக்கு தெரியலை முருகன் தேவையில்லாமல் இன்னைக்கு நைட்டு இந்த கரும்பு தோட்டத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த முருகன் இருக்காருலாங்க, இரவு ஒரு 9:30-10 மணி போல் ஆகுது. அப்போ வீட்டில் தான் இருக்கிறாரு. வீட்டில் இருந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கரும்பு தோட்டத்துக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் மைண்டு ஃபுல்லாகவே முருகன் சொன்ன அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ சரி நம்ம ஒரு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாருங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு 11:30 போல் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. அதாவது மகனும் தூங்கிட்டாங்க, மனைவியும் தூங்கிட்டாங்க. இந்த சமயம் யாருக்குமே தெரியாமல் சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த கரும்பு தோட்டத்துக்கு போகிறாருங்க. அங்கே போகிறவர் சைக்கிளை இறக்கி வச்சுட்டு அந்த ஒத்தையடி பாதை இருக்குது தெரியுமா, அந்த ஒத்தையடி பாதையில் மெல்ல டார்ச் லைட் அடிச்சுட்டு நடந்து போய்கிட்டே இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை, எந்த ஒரு அமானுஷ சிம்டம்ஸும் இல்லை. அப்போது நார்மலாக இருக்கிற கரும்பு தோட்டம் தான், இவங்க தான் எல்லோரும் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் தன்னுடைய மனசுல நினைச்சுக்கிட்டே வராரு. ஆனா அவர் நினைக்கிறது பொய்யாக போகுது அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியலைங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே காற்று ரொம்ப பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்குதுங்க. காற்றானது எப்படி அடிக்குதுன்னா, ஃபுல்லாக கரும்புகள் 2 பக்கமும் ஹைட்டு அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அப்போ அந்த கரும்புகளுக்கு நடுவில் காற்று பயங்கரமாக அடிக்கும்போது அந்த கரும்பு எல்லாம் அப்படி, அதாவது கீழே உழலை இப்படி சரிஞ்சு சரிஞ்சு இப்படி போதுங்க. இதை பார்க்குறாரு, 2 பக்கமும் கரும்பு இப்படி இப்படி வருது. இதை பார்த்து அவருக்கு என்னடான்னு தெரில. அது போக ஏகப்பட்ட கரும்புகள் நெருக்காக இருக்கும்போது காற்று அது வழியாக ட்ராவல் ஆகும்போது ஒரு சத்தமானது வெளிப்படுங்க. இப்போது புல்லாங்குழல் இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அது மூலமாக நம்ம காற்றை விடும்போது தான் அந்த காற்று ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு வகையான ஓசையாக நம்மளுக்கு வந்து வெளியே தெரியுது. அதே மாதிரி தான் இந்த புல்லாங்குழல் மாதிரி அந்த கரும்புக்குள்ளே காற்று போகும்போது ஒரு மாதிரி வினோதமான சத்தமானது எழும்புது. இப்போ தான் முருகனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயமானது ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே அக்கம் பக்கம் பார்க்குறாரு. அந்த காற்றுக்கு நடுவில் இவருக்கு நேருக்கு நேர் ஒரு 100-200 மீட்டர் கிட்ட இருக்குமாங்க. அந்த டிஸ்டன்ஸில் ஒரு பொண்ணு சிகப்பு கலர் சேரீ கட்டிட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு முருகனையே வெறிக்க, அதாவது ஐ டு ஐ நேருக்கு நேர் நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ நான் சொல்கிறத மட்டும் உங்களுடைய இமேஜினேஷனில் அப்படியே ஏற்றிக்கோங்க. எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம இருக்கும்போது நேருக்கு நேராக ஒரு பொண்ணு அப்படியே நின்று நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் முருகனை வந்து அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த முருகன், ஏம்மா யாருமா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி வினோதமான குரலில் அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குதாங்க. நீ யாருமான்னு கேட்டுட்டு இவர் கிட்ட நெருங்கி ஓடுறாரு. ஓடும்போது அந்த பொண்ணு என்ன தெரியுமாங்க பண்ணுது, அந்த பொண்ணு திரும்பி ஓட ஆரம்பிக்குது. அப்போ முருகன் வந்து திரும்ப விரட்டி அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது இந்த பொண்ணை நம்ம பிடிச்சே ஆகணும், இவ யாரு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், இவ தான் ஊருக்குள்ளே ஏதோ வேலையை பார்த்துட்டு தெரியுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு வெறி கொண்டு ஓடிக்கிட்டே இருக்காருங்க. பெய்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு பழைய பாலடைஞ்ச கிணறுன்னு ஒன்று சொன்னேன்லாங்க வீடியோவோட ஸ்டார்டிங்கில். அந்த கிணறு கிட்ட ஓடி போகிறாங்க. அந்த கிணறு கிட்ட போகும்போது அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடுறாங்க.
போயிடுறா. ஆனால் காணாமல் போகும்போது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கனத்த குரலாங்க. அவர் சொன்னார், ஒரு கனத்த குரல் கேட்டால் எப்படி இருக்கும், அதாவது ஒரு பெண்மையான குரல், பெண்ணுக்கு எப்படி இருக்கும், பெண்மையான குரல் இருக்கும்ல, அதே பெண்ணு கோவப்படும் போது ஒரு கனத்த குரல் எழுப்புவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கனத்த குரலில் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்குதான். அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லவே இல்லையாங்க. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, திரும்ப வீட்டுக்கு போயிடுறாருங்க. மறுநாள் ஆகுது. இவர் யாருக்கிட்டையுமே சொல்லலை. என்ன சொல்லலைன்னா, இந்த மாதிரி கரும்பு தோட்டத்துக்கு அவர் இரவு நேரத்தில் போனதை சொல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு இவர் வெளியே வாராரு, வேல்ராஜை பார்க்குறாரு. அப்போ வேல்ராஜ், நான் இந்த மாதிரி நேற்று கரும்பு தோட்டத்துக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வேல்ராஜ் ரொம்ப திட்டுறாரு. ஏன்டா மச்சான், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அங்கே போவாதன்னு தானே சொன்னேன், என் பேச்சை நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னதுக்கு, நான் சொல்கிறே கேளுன்னு சொல்லி நேற்று நடந்த அவ்வளோ சம்பவத்தையுமே வேல்ராஜ் கிட்டே சொல்கிறாருங்க. அதாவது என்னென்னா, இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததாகவும் அந்த பொண்ணை பின்தொடர்ந்ததாகவும் இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ சேர்றா, இந்த மாதிரி தான் அந்த பொண்ணை நானும் பார்த்தேன், ஆனால் கடைசியில் அவள் பொண்ணு மாதிரி தான் இருந்தா ஸ்டார்டிங்கில், ஆனால் என் மூஞ்சிக்கு நேராக வரும்போது மூஞ்செல்லாம் செதஞ்சு போய் இருந்துச்சு, அதில் தான் அவள் ஒரு பேயினே நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னதுக்கு, இல்லை நீ பார்த்ததை நான் பார்க்குற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன், இப்போ கரும்பு தோட்டத்துக்கு போவோன்னு சொல்லி இப்போ காலையில் கரும்பு தோட்டத்துக்கு வந்து போகிறாங்க. போனோட்டி அங்கே ஒரு மர்மமான விஷயத்த முருகன் வந்து பார்க்குறாருங்க. இதை பார்த்த முருகனுக்கு அதை நம்பவே முடியலை. ஏன் தெரியுமாங்க, அப்போ அந்த கரும்பு தோட்டத்தில் இவங்க அந்த கிணத்து பக்கத்துக்கு போகிறாங்க. அதில் தரையை பார்க்கும்போது அந்த கரும்பு தோட்டம் அந்த தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் சவதியாக தானே இருக்கும். தரையை பார்க்குறாரு. பார்த்தா முருகன் இருக்காருலாங்க. முருகன் வந்து நைட்டு ஓடி போனார் தெரியுமா அந்த கிணத்துக்கிட்ட, அப்போ வரைக்கும் உள்ள காலடி தடம் அப்படியே இருக்குங்க. இதில் என்னடா இருக்குது, காலடி தடம்னா இருக்க தானே செய்யும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. முருகன் அந்த பொண்ணை தானே துரத்திட்டு ஓடினார். அப்போது அந்த பொண்ணு முன்னாடி ஓடிச்சு, முருகன் பின்னாடி ஓடினார். பின்னாடி ஓடின முருகனுடைய கால் தடங்கள் இருக்குது. அப்போது முன்னாடி ஓடின அந்த பொண்ணுடைய கால் தடங்கள் எங்கே? இந்த கேள்வி தான் அந்த டைமில் முருகனுக்கும் சரி வேல்ராஜுக்கும் சரி அவங்க மைண்டில் வந்த ஒரே விஷயம். இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் பதட்டம் ஆகுறாங்க. முருகனுக்கு என்னதான் பதட்டம் இருந்தாலும் வெளியே காட்டாமல் தான் இருக்காரு. ஆனால் வேல்ராஜுக்கு படப்படப்பாக ஆரம்பிச்சுட்டு வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அந்த பொண்ணுடைய கால் தடம் இல்லை. ஆனால் முருகனே சொல்கிறாரு, நான் அந்த பொண்ணை தான் ஃபாலோ பண்ணேன், அவள் ஓடினா நான் துரத்துனேங்காரு. அப்போ முருகனுடைய காலடி தடங்கள் அப்படியே இருக்குது. அந்த பெண்ணுடைய காலடி தடங்களே இல்லைன்னா இதில் என்ன ஒரு மர்மம் இருக்குது? அந்த பெண் உண்மையாகவே ஒரு பெண்ணா இல்லை ஒரு ஆத்மாவா அப்படின்னு சொல்லி முருகனுக்கே ஒரு சந்தேகமானது ஏற்பட ஆரம்பிச்சுட்டு, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வேல்ராஜ் சொல்கிறாரு, டே சத்தியம் பண்ணி இனிமேல் நீ இந்த தோட்டத்துக்கு போகக்கூடாது அப்படிங்காங்க. அப்போ இவரும் சத்தியம் பண்ணுறாரு, நான் இனிமேல் போக மாட்டேன் இரவு நேரத்தில் அப்படிங்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த மர்மம் விலகவே மாட்டேங்க அவர் மனசை விட்டு. எப்படா நம்ம காலடி தடம் இருக்கும், அந்த பெண்ணுடைய காலடி தடம் இருக்காது, ஒருவேளை வந்து காலடி தடத்தை அழிச்சிட்டாலோ அப்படி இப்படின்னா என்னமோ யோசிக்கிறாரு. பட் என்னதான் இருந்தாலும் யோசனையை தாண்டி அதுக்கான ஒரு ப்ரூஃப் எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாருங்க. ஒரு வாரம் கிட்ட ஆகுது. ஒரு வாரம் கழித்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காலையில் ஒரு 8 மணி போல் இருக்குங்க. அதே கரும்பு தோட்டத்துக்கு ஒரு விவசாயி வந்து வாராரு. இது வந்து அந்த கிராமத்தில் உள்ள ஒரு ஆள். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரும்பு தோட்டத்தில் ஒரு ஆள் மயக்கம் போட்டு கிடக்கிறாருங்க. அப்போ இதை பார்த்த அவருக்கு வந்து பயங்கரமான பயமாயிட்டு, என்னையா நீ இங்கே வந்து மயக்கம் போட்டு கிடக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நான் இதை கண்டிப்பாக கிராம மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும், எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவரை வந்து தூக்கிட்டு போகிறாங்க அந்த கிராமத்தில் எல்லாரும் கூடக்கூடிய இடத்துக்கு. இவர் அந்த கிராம மக்கள் எல்லாரும் இருக்காங்க அந்த இடத்துல. வேல்ராஜ் இருக்காரு, முருகன் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது அந்த மயங்கி கிடந்தார்லாங்க. அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. சொன்ன எல்லாரும் அப்படி பயத்தில் நடுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருமே அந்த கரும்பு தோட்டத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாத ஆள். அந்த கரும்பு தோட்டத்தில் மயங்கி கிடந்தார் தெரியுமா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேற்று நைட்டு குடிச்சுப்புட்டு இவர் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறாரு போல். நைட்டு வந்து குடிச்சிட்டு சொந்த ஊருக்கு வந்திருக்காரு, திருச்சியில் இந்த கிராமத்துக்கு. அப்போ வரும்போது இவர் அந்த கரும்பு தோட்டத்தை பார்த்துட்டு அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளே வீம்புக்குன்னு போக ஆரம்பிச்சிருக்காருங்க.
போகும்போது என்ன ஆகுதுன்னா அக்கம் பக்கம் ஜில் ஜில்லுன்னு சிலங்க சத்தமானது கேட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிட்டுருக்காரு. போகும்போது இவர் அனாவசியமாக கத்திக்கிட்டே இருந்தாராங்க. என்னென்னா, ஏதோ பேய் இருக்குது, ஏதோ பொண்ணு இருக்குன்னுலாம் சொல்லி எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்களா, யாராக இருந்தாலும் என் முன்னாடி வா, நான்லாம் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், பேயாக இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு தானே, உன்னையெல்லாம் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரிப்பட்ட ஒரு பேச்சுகள்லாம் வந்து பேசியிருக்காருங்க. இதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு பெண், சிகப்பு புடவை மல்லிப்பூ வச்ச பெண் ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்கும்போது இவர் நேராக அந்த பொண்ணுக்கிட்டே போயிட்டாராம். அந்த பொண்ணு நார்மலாக தான் இருந்துச்சான். இவர் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாராம், ஏம்மா யாருமா நீ, இந்த சமயத்தில் நீ என்னம்மா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்காத, ஒருவேளை நீ தான் பேய மாதிரி ஊரை ஏமாற்றிட்டாலேஜா அப்படி இப்படின்னதுக்கு அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லிச்சான், நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிச்சான். அப்போ நீ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கியான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்தாங்களாங்க. கையை பிடிச்சி அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி இவர் இழுக்கும்போது அப்படியே கை தனியாக அவர் கைக்கு வந்துட்டான். அவர் அந்த கையை எப்படி பார்க்குறாராம், அந்த பொண்ணு இங்கே நிற்கிதான், அந்த பொண்ணுடைய கை மட்டும் இவருடைய கையில் இருக்குதாங்க. இதை பார்த்து பதறி போய் அந்த கையை கீழே போட்டு இவர் தலை தெறிக்க ஓடுறாருங்க. ஓடும்போது திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு எப்படி தெரியுமாங்க இருந்துச்சா. இவர் வந்து திரும்பி பார்க்குறாராம், ஒத்த கை இல்லாமல் இங்கே டு இங்கே எரிஞ்சு இவர் இப்படியே பார்த்துட்டு இருக்குறாங்க. இவர் இப்படியே நேராக ஓடி ஒரு இடத்துல போய் மோதுறாரு. மோதி கீழே விழும்போது வெறும் கை மட்டும் வந்து அவரை தூக்கி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு அவர் அறக்க பறக்க அந்த சவதிக்குள்ளே உருண்டெஞ்சு ஓடுதாரு. பார்த்தா அந்த சிகப்பு சேரி கட்டின பொண்ணு திரும்ப ஒரு இடத்துல நார்மலாக நின்றுட்டு இருக்குதாங்க. பார்த்தா அதுக்கு பக்கத்துலேயே அந்த பாலடைஞ்ச கிணறு இருக்கும் தெரியுமா, அந்த கிணத்துல வந்து அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கான். அதாவது எப்படி ஒரு இடத்துல நார்மலாக நின்றுட்டு இருக்கான், அது போக ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து பம்பு செட்டு இருக்குல்லாங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் பாருங்கள், ஒரு பம்பு செட்டு மோட்டர் இருக்குன்னு சொல்லி, அந்த பம்பு செட்டு ஆன் ஆகுதாங்க. அந்த பம்பு செட்டு சத்தத்தில் இவர் கத்துறது எதுவுமே வெளியே கேட்கலையாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்குது தெரியுமா, அவள் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கா, இன்னொரு இடத்துல அதே பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க அந்த கிணத்தடியில் இருக்க பொண்ணு டைரெக்டாக கிணத்துக்குள்ளே அப்படியே விழுந்துட்டாளாங்க. இவர் பார்த்து இவருக்கு அந்த இடத்துல பட்டப்படப்பா என்ன நடக்குதுன்னே புரியலையா. அதுக்கப்புறம் சைடில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா பாருங்க, அதே பொண்ணு தான். அப்போ நேராக இவர்கிட்ட வந்துட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளினாலாங்க. இவர் அப்படியே பின்னாடி போகிறாராம். இவர் போயிட்டு இருக்கும்போதே அந்த பெண்ணு திரும்பியும் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டா. அது ஒரு பாலடைஞ்ச கிணறு தான். அதுக்குள்ளே விழுந்துட்டாலாம். பம்பு செட்டு சவுண்டில் இவர் கத்துறது எதுவும் கேட்காம இவர் அதே இடத்துல தான் மயங்கி விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியலையாங்க. அவர் அந்த இடத்துல விழுந்த வர மட்டும்தான் ஞாபகம் இருக்கா. இதுக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு, மறுநாள் காலையில் அந்த தோட்டத்துக்கு ஒருத்தர் வரும்போது இவர் இப்படி கீழே கிடந்திருக்கிறத பார்த்துருக்காரு. இவர் இந்த விஷயத்தை ஃபுல்லாக அந்த கிராம மக்கள் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அந்த கிராமத்தில் உள்ள பெரிய தலைகள், கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் இதுக்கு ஒரு எண்டே இல்லை, இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கு, இது என்னைக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளி ஆகும், அந்த பொண்ணு யாரு, இப்படி நம்ம விஷயங்கள் எல்லாமே நடக்குது, இது என்னடா இது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கவலைக்கிடமாகவே இருக்காங்களாங்க. அதுக்கப்புறம் இப்படி நாட்கள் போகுது. முருகனுக்கு மைண்டு ஃபுல்லாக அதே தாங்க இருக்குது. அந்த பொண்ணு யார், நம்மக்கிட்ட நார்மலாக தானே அந்த பொண்ணு ஓடிட்டு இருந்துச்சு, இவ்வளோத்துக்குள்ளெல்லாம் நடக்கவே இல்லையே, எல்லாத்துக்கும் இப்படிலாம் நடக்குது, இன்னும் ஒரு தடவை நம்ம அங்கே போனால் தான் சரிப்பட்டு வரும், இல்லைன்னா செட்டே ஆகாது, நம்ம இன்னும் ஒரு தடவை கரும்பு காட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு தவறான முடிவை முருகன் இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக கரும்பு காட்டுக்கு இரவு நேரத்தில் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போதே அமானுஷ்ய விஷயங்கள் நிறைய நடக்குது. அதாவது எப்படின்னா, சிலங்க சவுண்டு கேட்குது, அது போக ஒரு பொண்ணு ரொம்ப வித்தியாசமாக கத்துற மாதிரி, அதாவது சில பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக, அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சில பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக ஏதாவது பண்ணால் அந்த பொண்ணு ஒரு மாதிரி அலறி சவுண்டு விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான சத்தங்களானது கேட்குதுங்க. இது போக இவர் உள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக பம்பு செட்டு ஆன் ஆகுது. ஆனாலும் இவர் எதுக்குமே கவலைப்படலைங்க. இவர் நேராக அவருடைய பாதையை நோக்கி போய்கிட்டே தான் இருக்காரு. இதுக்கு நடுவில் தான் அந்த பொண்ணோட சவுண்டு கேட்குது, பம்பு செட்டு சவுண்டு கேட்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பாலடைஞ்ச கிணறு கிட்ட வரைக்கும் போய்கிட்டே இருக்காருங்க.
கிட்ட வரைக்கும் போனவர் அந்த கிணத்துக்குள்ளே இப்படி எட்டி பார்க்குறாருங்க. பார்த்தா பாலடைஞ்சு போயிருக்கு. இரவு நேரம்னால பெருசாக அதுக்குள்ளே என்ன இருக்குது எதுவுமே தெரியலை. அப்புறம் பார்த்தா இவருக்கு பக்கத்துலேயே அந்த பொண்ணு நின்று இப்படியே எட்டி பார்த்துச்சாங்க. அதாவது இவர் இப்படி இருக்காரு, அந்த பொண்ணு இந்த இடத்துல இருக்குது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்படி இருந்து இவருடைய மூஞ்சி இப்படி எட்டி பார்த்துச்சாங்க. அதை பார்த்து அவர் கொஞ்சம் விட்டுருந்தா கிணத்துக்குள்ளே விழுந்திருப்பாராம். ஆனால் அந்த பொண்ணு தான் அந்த இடத்துல முருகனை வந்து காப்பாற்றுச்சாங்க. இது முருகனே சொன்ன ஒரு விஷயம். ஏன்னா அந்த பொண்ணை அவ்வளோ க்ளோஸ்அப்பில் இப்படி பார்த்து அவருக்கு பதட்டத்தில் உள்ளே விட போனாராம். அப்போ அந்த பொண்ணு தாங்க பிடிச்சி வெளியே இழுத்து போடுச்சான். வெளியே இழுத்து போட்டவட்டி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு முருகன் கிட்ட கத்திக்கிட்டே இருக்குதான். அப்போ முருகன், நீ யார் உண்மையை சொல்லு, நீ உண்மையான ஆத்மா தானா, இல்லை நீ பொண்ணா, இல்லை நீ ஒரு பைத்தியமா, நீ சொல்லு, நீ யாருன்னதுக்கு அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணுடைய மூஞ்சி ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கு மேலே எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பேசிட்டு இருக்கும்போது எரிய ஆரம்பிச்சிட்டான். அப்போ முருகனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இது ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முருகன் கேட்குறாரு, ஏன் இப்படி எங்கள் கிராமத்தை இப்படி பண்ணிகிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, நீ யாருன்னு சொல்லிட்டே இருக்காங்களாங்க. அப்போ முருகன்கிட்ட இந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என் பேர் மல்லி அப்படின்னு சொல்லுதாங்க. அதாவது அந்த பொண்ணுடைய பேர் மல்லியாங்க. என் பேர் மல்லி, இது மட்டும் தாங்க அந்த பொண்ணு சொல்லிச்சான். சொல்லி முடித்த உடனே அப்படியே அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிட்டான். இவர் திரும்ப தேடி பார்த்தாரா, எந்த இடத்துலையுமே அந்த பொண்ணை காணுமா. திரும்ப வீட்டுக்கு வந்து படுத்துட்டாராங்க. இப்போ இவர் மைண்டு ஃபுல்லாக மல்லின்னு அது மட்டும் தாங்க இவர் மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் இவருக்கு அந்த மல்லிங்கிற பேரை எங்கேயோ நான் கேள்விப்பட்ட மாதிரியே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. அதுபோக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஆனால் யாருக்குமே பெருசாக மல்லிங்கிறது பிடிபடலை என்ன ஒரு பேருன்னு சொல்லி. இப்போ இவர் யாருக்கிட்டேயோ நம்ம மல்லிங்கிற ஒரு பேர் நம்மள்ட்ட யாரோ பேசுனாங்களா, அவர் யாருன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு டீ கடைக்கு, கிராமத்தில் உள்ள டீ கடைக்கு போகிறாருங்க. அப்போது அந்த டீ கடைக்கு போன உடனே தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீ கடையில் ஒரு ஃபோட்டோ ஆனது இருந்திருக்குங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தபடி தான் ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு தோணுது. அதாவது என்னென்னா, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி இந்த டீ கடைக்கு வந்திருக்காருங்க. அப்போ அந்த டீ கடையில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஆனது இருந்திருக்கு. அப்போது அந்த டீ கடைக்காரர்கிட்ட இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் என்னன்னு கேட்கும்போது, சுமார் 5 வருஷத்துக்கு முன்னாடி கரும்பு கடையில் வேலை பார்த்த தொழிலாளிகள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த குரூப் ஃபோட்டோ, இதில் தான் என்னுடைய பையனும் வேலை பார்த்தானா, அதனால அந்த ஃபோட்டோ நான் மாட்டியிருக்கேன் அப்படிங்க. அப்போது அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருந்திருக்குங்க. ஒரு வாலிப பொண்ணு, ரொம்ப அழகாகவும் இருந்திருக்கு. பார்த்த உடனே அந்த பொண்ணு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. அப்போது அந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது, இந்த பொண்ணு தெரியாதா, மல்லி ஊரை விட்டு ஓடி போயிட்டாளா அப்படின்னு இருக்காங்க. ஊரை விட்டு ஓடி போயிட்டாளா, என்னாச்சு அப்படின்னதுக்கு, இந்த மாதிரி இந்த பொண்ணு மல்லி கொஞ்சம் அழகாக இருப்பா, அதனாலேயே கொஞ்சம் ஊரில் அவன் மேலே நிறைய பேருக்கு கொஞ்சம் கண்ணு உண்டு. இவன் என்னாச்சு, இந்த மாதிரி கரும்பு தோட்டத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு ஒரு நாள் ஊரை விட்டு ஓடிப்பிட்டா. அதுக்கப்புறம் இவளை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஏதோ பக்கத்து ஊருக்கார பையன் கூட ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பற்றி எதுவுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இவருக்கு அந்த நிகழ்காலத்தில் அந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. ஓ, இந்த இடத்துல தான் நம்ம மல்லிங்கிற பேரை கேள்விப்பட்டோம். அப்போ இந்த மல்லிங்கிற பொண்ணை தான் ஆத்மாவாக இப்போ இருக்குது. ஆனால் இந்த மல்லி ஊரை விட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த மல்லிக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாருங்க. இதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில் யாருக்குமே தெரியாமல் வேல்ராஜை கூட்டிகிட்டு அந்த பால் அடைஞ்ச கிணறுக்குள்ளே கீழே இறங்குறாருங்க. இறங்கிட்டே இருக்கும்போது பார்த்தா உள்ளே அப்படியே நார்மலாக தான் இருக்குது. அதாவது கிணத்துல தண்ணியெல்லாம் இல்லாமல் குப்பையாக தாங்க இருக்குது. அந்த குப்பைகளெல்லாம் கிளறி பார்க்கும்போது ஒரு கொலுசு ஒன்று அவருக்கு கிடைக்கிதுங்க. அது போக ஒரு ஜாக்கெட், அதாவது சிகப்பு கலர் ஜாக்கெட்டில் உள்ள கொஞ்சோண்டு பிட்டு அதுவும் கிடைக்கிது. ஒரு சேரீ, சிகப்பு கலர் சேரீயில் உள்ள கொஞ்சம் இதுவும் கிடைக்கிது. அப்போ இவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னென்னா, இந்த மல்லிக்கு ஏதோ ஒன்று ஆகியிருக்கு, அதுவும் இந்த கரும்பு தோட்டத்தில் வச்சு தான் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிவு பண்ணுறாருங்க. இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா, இவர் பர்சனலாக ஒரு சாமியார்கிட்ட போகிறாரு. இதுக்கு முன்னாடி வந்த சாமியார் கிராமத்துக்காக இந்த மல்லியோட ஆவியை விரட்டதுக்காக வந்திருக்காரு. ஆனால் அப்போ யாருக்கு இது மல்லியோட ஆவின்னு தெரியாதுல்ல. அப்போ அந்த சாமியார் என்ன சொன்னாருன்னா, இது யாரோட ஆவி என்னன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளுக்கு யாராவது என்ன ஏதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அப்போவே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சாமியார்கிட்ட போகும்போது இவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அந்த மல்லிங்கிறவங்க தான், ஆனால் அவங்கள பொறுத்தளவு கிராம மக்கள் எல்லாரும் ஊரை விட்டு ஓடிட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுடைய ஆத்மா இங்கே தான் இருக்குது.
இதுக்கு காரணம் என்ன? இது வந்து இந்த பொண்ணை வந்து யார் கொன்றுப்பா? இந்த பொண்ணு தான் நம்ம கிராம மக்களை ஃபுல்லாக பயமுறுத்திட்டு இருக்கு. இப்போ இந்த பொண்ணை நம்ம வந்து அடக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சாமியார்கிட்ட சொல்லும்போது, இந்த சாமியார் வந்து கிராம மக்கள் எதுக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம், நம்மளே இந்த வேலையை முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் இந்த சாமியார் கூட உள்ள ஒரு 2 பேர், அது போக முருகனும் வேல்ராஜும், இவங்க எல்லாரும் கரும்பு தோட்டத்துக்கு போகிறாங்க. இரவு நேரத்தில் கிராம மக்கள் யாருமே கரும்பு தோட்டத்துக்கு வரமாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த சம்பவங்கள் நடக்கிறனால, இந்த ஒரு அமானுஷம் இருக்கிறனால. இப்போ இந்த அமானுஷம் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இங்கே வராங்க. இந்த சாமியாரும் நிறைய பூஜைகள் மாந்திரிகங்கள்லாம் பண்ணும்போது அந்த ஆத்மாவுக்கு வந்து அதெல்லாம் தாங்க முடியாமல் அந்த இடத்துக்கு வருதுங்க. வந்து அந்த பூஜையவே கலைக்க பார்க்குது. ஆனால் அந்த சாமியார் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீ மல்லி தானே, எனக்கு தெரியும் நீ மல்லின்னு, நீ தெரியும்னுட்டு அந்த பொண்ணு மல்லின்னு மாற்றி சொன்னிட்டு அந்த பொண்ணால் என்ன பண்ணனே தெரியாமல் அந்த ஆத்மா வந்து தலையை பிச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல நிற்கிதாங்க. அப்பவும் இந்த சாமியார் சொல்கிறாரு, நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஆனால் நீ இந்த கிராம மக்களை ஏன் இவ்வளோ பாடாப்படுத்திட்டு இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு? நீ உண்மையை சொல்லு, உனக்கான என்னன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்காங்க. அப்போ இந்த முருகனும் இருந்துக்கிட்டு, ஏன் நீங்கள் கிராம மக்களை இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, துன்புறுத்துறீங்க? எங்கள் கிராம மக்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? நான் கூட அமானுஷத்தை நம்பாமல் இருந்தேன், ஆனால் இப்படி நீங்கள் ஆவியாக மாறி கிராமத்தை இப்படி பழிவாங்கன்னு உங்களுக்கு ஏன் இவ்வளோ எண்ணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த பொண்ணு சொல்லுது, நானும் இந்த கிராமத்தில் ஒருத்தி தான், என் பேர் மல்லி, எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரியும் கிராமத்தில், ஆனால் இந்த கிராம மக்கள் எனக்கு பண்ண துரோகம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்காங்க. அப்போ என்னாச்சு என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மல்லிங்கிற பொண்ணு சொல்லியிருக்குங்க, என்னென்னா அந்த டைமில் இந்த கரும்பு தோட்டத்துக்கு முதலாளியாக இருந்தார் தெரியுமா? அப்போது அந்த ஆள் வந்து இந்த மல்லிக்கிட்ட ஒரு மாதிரி தவறான முறையில் வந்து நடந்துக்கிட்டே இருப்பாராம் அடிக்கடி. அதாவது எப்படின்னா இன்டைரக்டாக அந்த மல்லியை ஒரு மாதிரி பார்க்குறது, உரசிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களாங்க. அப்போ கூட இந்த கிராம மக்கள் யாருமே மல்லிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, அவர் வந்து முதலாளிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த கிராம மக்கள் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், இவளும் நம்ம கிராமத்து பொண்ணு தானே, இப்படி ஒரு முதலாளி பண்ணுதாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம். ஆனால் இவ அழகாக இருக்கனால இவ தான் முதலாளியை வளைச்சி போட்டாங்கிற மாதிரி கிராம மக்கள் அப்படி தப்பாக நினச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இரவு இந்த மல்லி வந்து அவளுடைய வீட்டுக்கு அந்த கரும்பு தோட்டம் வழியாக தான் போகணுமாங்க. அதாவது முன்னாடிலாம் வந்து இந்த கரும்பு தோட்ட பாதையை வந்து பொதுமக்கள் இரவு நேரத்தில் நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அமானுஷ சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தான் இந்த பாதையை வந்து யூஸ் பண்ணல. அப்போ அந்த டைமில் இரவு நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த முதலாளி வந்து வந்திருக்காருங்க. வந்துக்கிட்டு இந்த மல்லிகிட்ட பேசியிருக்காருங்க. அப்போ மல்லிக்கு தெரிஞ்சு போச்சு இந்த முதலாளி ஃபுல் பூஸ்டில், அதாவது நல்லா குடிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது நான் வீட்டுக்கு போகணும் முதலாளின்னப்போ, நான் உனக்கு சம்பளத்தில் கூட கொடுக்கேன், என் கூட வந்து ஒன்றா இரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காராங்க. அப்போ இந்த மல்லி, என்ன முதலாளி இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவ தட்டி விட்டு ஓட போயிருக்கா. அப்போ இந்த முதலாளி வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து இந்த பொண்ணை என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ தான் இந்த கிராம மக்கள் அடிக்கடி அந்த வழியாக தானே போவாங்க. அப்போ இரவு நேரம்னாலும் இந்த வழி வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு எல்லாத்துக்கும். நிறைய பேர் அந்த மக்கள் அந்த வழியாக வரதான் செய்வாங்க. அப்போது இந்த பொண்ணு கத்துற சவுண்டு கேட்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பொண்ணு மோட்டர் ரூமை வந்து போட்டு விட்ருக்காருங்க. அப்போ தான் அந்த பம்பு செட்டில் தண்ணி உழுந்து அந்த மோட்டர் சவுண்டு யாருக்குமே கேட்கல. இந்த பொண்ணு கத்துறது, இந்த பொண்ணை ரொம்பவுமே கேவலமாக அந்த இடத்துல செதைச்சி போடுறாரு அந்த முதலாளிங்கிறவர். அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் அந்த பொண்ணு அப்படியே குழஞ்ச நிலைமையில் இருக்கும்போது அந்த பொண்ணை மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சிருக்காருங்க. அது ஒரு மாதிரி அரையும் குறையுமா எரிஞ்சு போய் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி கிணத்துல போட்டு இந்த பொண்ணை ஒரு இடத்துல வந்து புதைச்சிட்டானாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவம். ஆனால் இந்த கிராம மக்கள் எனக்கு எப்படியாவது நீதி வாங்கி தருவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த கிராம மக்கள் கடைசியில் எனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நான் எவங்கூடயே ஓடி போயிட்டேன்னு சொன்ன அந்த முதலாளியோட கட்டுக்கதையை வந்து கேட்டுட்டு இந்த கிராம மக்கள் எனக்கே துரோகம் பண்ணிட்டாங்க. அன்னையிலேருந்து முடிவு பண்ண இவங்க யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ கூட என் கிராம மக்கள் யாரையும் நான் கொல்லலை, எல்லாரையும் பயமுறுத்தினேன், இந்த கரும்பு பாதையை யூஸ் பண்ணாத மாதிரி பண்ணேன். எதுக்காகன்னா என் நிலைமை நாளைக்கு வேறு இந்த பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. இதை கேட்ட வேல்ராஜுக்கும் சரி முருகனுக்கும் சரி, ஏன்டா இவ்வளோத்துக்குள்ளே ஒரு நல்ல பொண்ணா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அழகாக இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை வந்து கிராமமே தப்பாக நினச்சிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு தனக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு ஆவியாக வந்து கூட அந்த ஆத்மா அந்த கிராமத்தை வந்து பாதுகாத்துருக்காங்க. ஆனால் இந்த கிராமத்தை பழிவாங்குறாங்க அப்படின்னு தான் நம்மளுமே ஆரம்பத்தில் இருந்து நினச்சிருப்போம். அதுக்கப்புறம் சாமியாக இருந்துக்கிட்டு உனக்கான நீதி ஆல்ரெடி கிடச்சிட்டு,
ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்த ஒரு 2 மாதத்துலேயே அந்த ஆள் வந்து இறந்து போயிட்டாரு. இப்போ தோட்டம் வேற ஆள் கையில் தான் இருக்குது. இப்போ கிராம மக்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. முதலாளியுமே ஒரு நல்ல ஆள் தான். ஸோ தயவு செஞ்சு நீ யாருக்கும் எதுக்கும் பயமுறுத்திட்டு இது பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த ஆத்மாவும் இருந்துக்கிட்டு இதை நான் நம்ப மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு. இதுக்காக மறுநாள் கிராம மக்கள் எல்லாருக்கிட்டையுமே நடந்த எல்லா உண்மையும் சொல்லியிருக்காங்க இந்த முருகன், அதுக்கப்புறம் அந்த வேல்ராஜ் எல்லாரும் சேர்ந்து. அப்போ கிராம மக்கள் எல்லாரும் நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்ம ஒரு பொண்ணை இவ்வளோத்துக்குள்ளே கேவலப்படுத்திட்டோமே, என்ன இருந்தாலும் நம்ம கிராமத்து பொண்ணு, நம்ம தானே அவளுக்காக நின்றுக்கணும், இப்படி நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அந்த பொண்ணுக்காக அந்த இடத்துல படையல் எல்லாமே போட்டிருக்காங்க. போட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. அந்த பொண்ணுமே மனசு குளிர அது இது பண்ணிட்டு அந்த பொண்ணுடைய ஆத்மா அப்படியே சாந்தி அடைஞ்சிட்டாங்க. இதுதான் திருச்சியில் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் கரும்பு காட்டில் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் மக்கள் என்னங்க நினைக்கிறீங்க? ஏன்னா சீரியஸாக யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எவ்வளோத்துக்குள்ள ஒரு கேவலமான கொடுமையானது நடந்திருக்கு பாருங்கள். அந்த பொண்ணு அந்த டைமில் சத்தம் கூட வெளியே கேட்கக்கூடாதுன்னு பம்பு செட்டை போட்டிருக்காங்கன்னா அந்த முதலாளி எவ்வளோத்துக்குள்ள ஒரு கேவலமான ஆளுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இந்த கிராம மக்கள் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம். இல்லை அந்த பொண்ணு எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி அவங்கள சைட்லேருந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாதனால தான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையே இப்படி மாறிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அது கூட கிராம மக்களை பழிவாங்களே. நீங்களே பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து அந்த பொண்ணு கொலை பண்ணியிருக்காதுங்க. அந்த கரும்பு பாதை ஆபத்தானது, இனிமேல் யாரும் இந்த பாதைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு ஆவியாக இருந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கு. இது எல்லாமே தெரிஞ்ச கிராம மக்கள் அந்த பொண்ணை வந்து ஒரு தெய்வமாக வழிபட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் இயல்பாக அந்த கிராம பாதையை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முருகன் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு குரலானது கேட்குதாங்க, இனிமே யாராவது ஏதாவது பண்ணால் அந்த இடத்துக்கு மல்லி வருவா அப்படின்னு சொல்லி முருகனுடைய காதில் கேட்டிருக்காங்க. இதை முருகன் பார்த்துட்டு இன்னும் இந்த மல்லி இந்த இடத்த விட்டு போகல, நம்மளுக்கு பாதுகாப்பாக எப்போவுமே இந்த கிராமத்துக்கு பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாராங்க. இதுதான் அந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்பவுமே ஒரு மாதிரி கண் கலங்க வச்சுட்டுங்க என்னையெல்லாம் இந்த சம்பவத்தை கேட்கும்போது. ஏன்னா அந்த பொண்ணு எவ்வளோத்துக்குள்ளே ஒரு கிராமத்துக்காக இப்படி பாடுபட்டிருக்கா, அதுவும் இறந்து கூட அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டேங்க. அந்த பொண்ணுடைய ஆத்மா எங்கே இருந்தாலும் சாந்தி அடையணும், நல்லா இருக்கணும், இது மட்டும் தான் வேண்டிக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லைங்க. சரிங்க, இதுதான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.